நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் திருக்கோயிலில் ஆணி பெருந்திருவிழா திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்று நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயில். இக்கோயிலில் ஆணி பெருந்திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து 9ஆம் திருவிழாவான இன்று சிகன நிகழ்வான ஆணி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு தேருக்கு எழுந்தருளினர். முன்னதாக விநாயகர் முருகர் தேர் இழுக்கப்பட்டு சுவாமி தேர் இழுக்கப்பட்டது. இதில் நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ், மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு படம் பிடித்து தேர் இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் நமச்சிவாய என விண்ணை முட்டும் அளவில் முழக்கங்கள் எழுப்பி தேரை இழுத்தனர். தேர் திருவிழாவில் மாநகராட்சி ஆணையர் தாக்கரே சுபம் ஞானதேவராவ், துணை மேயர் ராஜு, திமுக மாநகர செயலாளர் சுப்பிரமணியன் உட்பட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் தேர் திருவிழாவை ஒட்டி 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். வருடங்களுக்கு பிறகு கண்டதேவி சொர்ணமூர்த்தீஸ்வரர் ஆலயத்தில் தேர் திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே கண்டதேவியில் சிவகங்கை சமஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட சொர்ணமூர்த்தீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோயிலில் பல்வேறு காரணங்களாகவும் பிரச்சினைகளுக்காகவும் நிறுத்தப்பட்ட தேரோட்டமானது 17 வருடங்களுக்கு பிறகு இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோயிலிலிருந்து புறப்பட்ட தேர் கோயிலை சுற்றி சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் வந்து மீண்டும் நிலையை அடைந்தது. தேரோட்டத்தை முன்னிட்டு தென்மண்டல ஐஜி கண்ணன் தலைமையில் 5 டிஐஜி, 12 எஸ்பி உட்பட 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். கண்டதேவியை சுற்றிலும் 18 சோதனை சாவடிகள், 50க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. வெள்ளக்கல் கழுங்கடி முனியாண்டி கோவிலில் 500 ஆடு வெட்டி கறி விருந்து மற்றும் மாபெரும் அன்னதான விழா சிறப்பாக நடைபெற்றது. மதுரை திருப்பரங்குன்றம் விமான நிலையம் செல்லும் சாலையில் வெள்ளக்கல் கிராமத்தில் பழமை வாய்ந்த கழுங்கடி முனியாண்டி சாமி கோயில் உள்ளது. இங்கு பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் பொருட்டு நேர்த்திக்கடனாக முனியாண்டி சுவாமிக்கு ஆட்டுக்கிடா வெட்டுவதாக வேண்டிக் கொள்கின்றனர். இக்கோயிலில் கிடா வெட்டு திருவிழா 2 வருடங்களுக்கு ஒருமுறை நடைபெறும். பக்தர்கள் நேர்த்திக்கடனாக வழங்கப்பட்ட ஆடுகளை இரவு முழுவதும் வெட்டி சமைத்து காலையில் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டுக்கான முனியாண்டி கோவில் 37வது திருவிழா நடைபெற்றது. இதனையொட்டி இரவு 12 மணிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்கள் நேர்த்திக்கடனாக வழங்கிய 500 ஆட்டுக்கிடாய்கள் முனியாண்டி கோவில் முன்பு வெட்டப்பட்டது. தொடர்ந்து கறி விருந்து தயார் செய்யப்பட்டு கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானமாக வழங்கப்பட்டது. திருநங்கைகளுக்காக நடந்த சிறப்பு முகாமில் அடையாள அட்டை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் திருநங்கைகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு அடையாள அட்டைகள் மற்றும் மருத்துவ காப்பீட்டு அட்டைகளை பெறுவதற்கு பதிவு செய்து கொண்டனர். தொடர்ந்து இம்முகாமினை மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா பார்வையிட்டு திருநங்கைகளுக்கான அடையாள அட்டை, ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டை, மத்திய அரசு சார்பில் வழங்கப்படும் ஆயுஷ்மான் பாரத் அட்டை உள்ளிட்டவைகளை வழங்கினார். அதற்கு முன்பாக திருநங்கைகளுக்கு வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகள் குறித்து சம்பந்தப்பட்ட அலுவலரிடம் கேட்டறிந்தார். இந்த நிகழ்வில் சமூக நலத்துறை அலுவலர் கோகுலப்பிரியா மற்றும் திருநங்கைகள் சங்க மாவட்ட தலைவர் அசினா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கரூரில் தென்மேற்கு பருவமழை முன்னிட்டு அமராவதி ஆற்றில் தீயணைப்பு வீரர்கள் ஒத்திகையில் ஈடுபட்டு வெள்ளத்தில் சிக்கியவரை மீட்பது போன்று செயல் விளக்கம் செய்து காட்டினர். கரூர் அருகே உள்ள பெரிய ஆண்டாங்கோவில் பகுதியில் உள்ள அமராவதி ஆற்று பகுதியில் தடுப்பணை பகுதியில் தீயணைப்புத்துறை சார்பில் தென்மேற்கு பருவமழையை முன்னிட்டு ஒத்திகை நடைபெற்றது. தீயணைப்புத்துறை மாவட்ட அலுவலர் வடிவேல் மற்றும் கரூர் தீயணைப்புத்துறை நிலைய அலுவலர் திருமுருகன் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் கலந்து கொண்டு காவிரி ஆற்றில் புயல் மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் அமராவதி ஆற்றில் சிக்கிக் கொண்டவர்களை எப்படி காப்பாற்றுவது, ஆற்றின் நடுப்பகுதியில் பொதுமக்கள் சிக்கிக் கொண்டால் எப்படி மீட்பது உள்ளிட்ட பல்வேறு வகையான நிகழ்வுகள் குறித்த ஒத்திகையில் ஈடுபட்டனர். அப்போது அமராவதி ஆற்றில் பிளாஸ்டிக் ரப்பர் படகை நடு காவிரி ஆற்றில் நங்கூரம் போட்டு நிறுத்தி பொதுமக்களை காப்பாற்றுவது போன்ற ஒத்திகையில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர்.
தென்மேற்கு பருவமழையை முன்னிட்டு நம்ம கரூர் தீயணைப்பு நிலையம் சார்பாக மதிப்பிற்குரிய தீயணைப்புத்துறை இயக்குனர் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவுறுத்தலின் பேரிலும் இன்று நம்ம அமராவதி தடுப்பணையில் கரூர் மாவட்ட நிலையம் தீயணைப்பு நிலையம் சார்பாக நம்ம போலி ஒத்திகை பயிற்சி பண்ணி காமிச்சோம். இதில் ஒருத்தங்க தண்ணியில் விழுந்துட்டாங்கன்னா அவங்கள எப்படி தன்னைத்தானே காத்துக்கிறது, நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி அவங்கள காத்துக்கிறது அப்படிங்கிறது மாதிரி நம்ம பல வகையான டெமோஸ் இன்னைக்கு நம்ம பண்ணி காமிச்சிருக்கோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.